ரொம்ப வருத்தப்படுவா. நான் போய்தே ஆகணும் மேடம். சரி, நீ ஒண்ணு பண்ணு. மகேஷ் என் கூட தான் இப்போ இருக்கான். நான் போனை அவன் கிட்ட கொடுக்கறேன். நீ ஒரு வார்த்தை நான் வெளியே போறேன்னு அவன் கிட்ட சொல்லிடு. ஆனந்தி, லைன்ல இருக்கியா? இருக்கேன் மேடம். மகேஷ் சார் கிட்ட சொல்லிட்டு போக சொல்றீங்களா? ஆமா. என்னைய தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நீங்களே அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சிருங்க. நான் வரல மேடம். என்ன மேம், ஆனந்தி என்ன சொல்றா? அது காயத்ரியோட ஃப்ரெண்டு வீட்ல ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்காங்களா, அங்க போறேன்னு சொல்றா. காயத்ரி ஃப்ரெண்டு தானே மேம், சொன்னா புரிஞ்சுப்பா. நீங்க கொஞ்சம் மேல போய் ஆனந்திய கூப்பிட்டீங்கன்னா அவ ஒத்துப்பா, கண்டிப்பா வந்துருவா. போங்க மேம், எனக்காக கூப்பிடுங்க ப்ளீஸ் மேம். இல்ல மகேஷ், அவ ஆல்ரெடி ஹாஸ்டலை விட்டு கிளம்பிட்டா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களா, எப்படி திரும்பி வர சொல்ல முடியும்? என்ன மகேஷ், ஆனந்தி வந்தாதான் என்ன வெளியில கூட்டிட்டு போவியா? அப்போ கட்டிக்க போற பொண்ணுக்கு தான் மரியாதை, அம்மாக்கு எந்த மரியாதையும் இல்ல. ஐயோ மேம், அப்படியெல்லாம் இல்ல. அவளும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இட்ஸ் ஓகே, வாங்க நாம போலாம் வாங்க. மேம் ஒரு நிமிஷம். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உங்களை அம்மான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, ஏன் நான் உனக்கு அம்மா மாதிரி தானே? இல்லையா?